வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மௌனம் சுடும் என்ற தலைப்பின் கீழ் இன்று ஒரு சிறிய சிந்தனை. ஒரு ஊரில் ஒரு மௌன குரு இருந்தார். அவர் யாரிடமும் பேசாமல் மௌனமாக எப்போதும் இருப்பார். இவரை அந்த ஊர் மக்கள் வணங்கினார்கள். ஆனால் அந்த ஊரில் செல்வந்தன் ஒருவன் இருந்தான். அவன் மக்களிடம் ஒரு சேலஞ்ச் பண்ணான். அதாவது, அந்த குருவை எப்படியும் நான் பேச வைத்து விடுகிறேன் என்று சேலஞ்ச் பண்ணுறான். அதற்காக அவன் என்ன பண்ணுறான், அந்த குருவை மிகவும் கடுமையான சொற்களால் தினமும் திட்டிக் கொண்டே இருக்கிறான். குரு வரும்போதும் அவர் முன்பே அவரை பற்றி ரொம்ப அவதூறாக பேசுகிறான். குருவும் ஏதும் பதில் சொல்லுவதில்லை. இப்படியே ஒரு மாதம் ஓடிவிட்டது. ஒரு நாள் குரு தனது ஆசிரமத்தின் வாசலில் அமர்ந்திருந்தார். அந்த செல்வந்தன் வந்தான். மிகவும் வேகமாக வந்து குருவை திட்டப் போகிறான் என்று எதிர்பார்த்த வேளையில் திடீரென குரு கால்களில் சாஷ்டாகமாக நமஸ்காரம் செய்தான். குரு அவனது தோளை பிடித்து நேராக நிமிர வைத்தார். உடனே அந்த செல்வந்தன் அந்த குருவிடம், என்னை மன்னித்து விடுங்கள், உங்களை ஓயாது திட்டி திட்டி அது என் மனதையே வெறுக்கும்படி ஆகிவிட்டது. என்னை பார்த்தால் எனக்கே பிடிக்காத நிலையில் இருக்கிறேன். தொடர்ந்து என்னால் நிம்மதியாக தூங்கக்கூட முடியவில்லை என்று சொன்னான். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருகிறது என்றால், பிறர் நம்மை எவ்வளவு அவதூறாக பேசினாலும் நாம் அவ்வாறு இல்லை என்பது நம் மனதிற்கு தெரியும். அப்படித்தானே? அந்த சமயத்தில் மௌனம் காக்க வேண்டும். நமது மௌனமே பிறரது மனதை உறுத்தி அந்த தவறை மீண்டும் அவர்கள் செய்யாதவாறு பார்த்து கொள்ளும். அவர்களது மனசாட்சியே அவர்களுக்கு சுடும். திருந்தி விடுவார்கள். உண்மைதானே அன்பர்களே? வாரத்தில் ஒரு நாள் மௌனம் இருப்போம். ஆன்ம சக்தியை பெருக்குவோம். வாழ்க வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.